2021 ஜூன் மாதத்துலேருந்து 2024 ஜனவரி வரைக்கும் கரெக்டாக ஒரு வருஷம் 8 மாதங்கள் நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங் சைட்வேஸில் இருந்தது. அதுக்கப்புறம் 2024 சூப்பரான ஒரு ரேலி மார்க்கெட் அங்கேருந்து 26,300 வரைக்கும் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருந்துச்சு. திரும்பவும் சேம் பேட்டர்ன் 2024 ஜூன்லேருந்து இப்போ பிப்ரவரி 2026 வரைக்கும் அதே சைட்வேஸில் இருக்குது. இந்த சைட்வேஸ் உடச்சிட்டு இப்போ மார்க்கெட் திரும்பவும் இங்கேருந்து ஒரு அப்பா ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. பேட்டர்னோட டைம் பீரியட் கூட ரெண்டுமே சேமாக இருக்குது. 2021 2023 வரைக்கும் அங்கேயுமே 1 வருடங்கள் 8 மாதம், இப்பயும் 2024 2026 வரைக்கும் 1 வருடம் 8 மாதம். இப்போ நான் லைன் சார்ட்லேருந்து கேண்டிலுக்கு மாற்றிட்டேன். இப்போ உங்களுக்கு அந்த சைட்வேஸ் சூப்பராக புரியும். இது வந்துட்டு 3 மந்த் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ஒவ்வொரு கேண்டிலும் 3 மந்த்தை குறிக்கும். இந்தியோட மூவ் இதுக்கப்புறம் என்ன மாதிரி இருக்க போகுது, எந்தெந்த செக்டர்லாம் இன்னும் புல்லிஷில் இருக்குது, எந்த செக்டர்லாம் பேரிஸில் இருக்குது, எதில் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவிந்த். நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் IRDAயோட சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர். நிஃப்டியோட இந்த சேம் பேட்டர்னை ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். 2021 ஜூன் மாதத்துலேருந்து 2023 மார்ச் மாதம் வரைக்கும் நிஃப்டி கண்டினியூஸாக இந்த சைட்வேஸ்லாம் இருந்தது. ஏறக்குறைய இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 6 பார்னு காட்டுறது இதை கேண்டிலில் குறிக்கும். இங்கே 550 டேஸ்ன்னு காட்டுது இல்லையா. இப்போ அதே 2024 26 வரைக்கும் செக் பண்ணுங்கள். அதே 6 பார் அதே 549 டேஸ் காட்டுது. இந்த 549 டேஸ் ஏன் ஒரு டே கம்மியாக காமிக்கிறதுங்கிறத இப்போ கேண்டில் சார்ட்டுக்கு மாற்றும் போது உங்களுக்கு புரியும். பட் இந்த பேட்டர்ன் வந்துட்டு எக்ஸாக்டாக டைம் ஃப்ரேமும் மேட்ச் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், அந்த 6 கேண்டில் செக் பண்ணி பாருங்களேன். ஃபஸ்ட்டு கேண்டில்லேருந்து அடுத்த 6 கேண்டில் 1 2 3 4 5 6 இந்த ரெட் கேண்டில் வரைக்கும் 6 கேண்டில், அதான் இங்கே 6 பார்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போயும் செக் பண்ணுங்கள். இங்கேயும் 1 2 3 4 5 6 ஏறக்குறைய 6 கேண்டில். ஆனால் டேஸ் மட்டும் இங்கே ஏன் 549 காட்டுது, இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வந்துட்டு 550 காட்டுது சேம் டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கேண்டிலும் 3 மந்த் டைம் ஃப்ரேமை குறிக்குது. ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த 3 மாதத்தையும் இந்த கேண்டில் குறிக்கும். நமக்கு பிப்ரவரி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இன்னும் 1.5 மந்த் இருக்குது. ஸோ அந்த 1.5 மந்த் முடியும் போது நமக்கு இங்கேயுமே அந்த 550 டேஸ்னு காட்ட ஆரம்பிச்சிடும். இதில் இன்னொரு விஷயத்தை நல்லா கவனித்து பாருங்கள். கோவிடுக்கு அப்புறம் கண்டினியூஸாக ஒரு 6 கேண்டில் நம்மளோட மார்க்கெட் வந்துட்டு கண்டினியூஸாக புல்ரனில் இருந்திருக்கும். இங்கே நம்ம ட்ரா பண்ணியே பார்த்துடலாம். எஸ், கோவிட்லேருந்து நம்ம ட்ரா பண்ணுவோம் பாருங்கள். கோவிட்லேருந்து 1 2 3 4 5 6 6 கேண்டில் அப், அதுக்கப்புறம் 6 கேண்டில் சைடுவேஸ், திரும்பவும் 6 கேண்டில் அப், திரும்ப 6 கேண்டில் சைடுவேஸ். இப்போ அடுத்த 6 கேண்டிலும் அப் ட்ரெண்ட் ஆகுமா? மார்க்கெட் வந்துட்டு சேம் பேட்டர்ன் வந்திருக்கு, சேம் டைம் பீரியட் வந்திருக்கு, சேம் கேண்டில் வந்திருக்கு, அதே மாதங்கள் சைடுவேஸில் வந்திருக்கு. மார்க்கெட் இங்கேருந்து அப் ஆனிச்சுன்னா அடுத்த 6 கேண்டிலும் அப் ட்ரெண்ட், ஏறக்குறைய 1.5 வருஷம் அப் ட்ரெண்ட் நடக்குமா அப்படிங்கிறதான் இப்போது அடுத்த கொஸ்டின் மார்க். என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இந்த சைட்வேஸை முடிச்சுட்டு திரும்பவும் மேலே பிரேக் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. இன்னும் 1.5 மந்த் இருக்குது இந்த கேண்டில் நமக்கு ஃபுல்ஃபில் ஆகிறது. இப்போ நம்ம 1 மந்த் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இதுலேயுமே அந்த சேம் பேட்டர்ன் அப்படியே டிட்டோவாக உங்களுக்கு வியூ ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன், திரும்ப ஒரு சின்ன கரெக்ஷன், அதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்டு, அகைன் மேலேயும் அதே மாதிரி ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் ட்ரா பண்ணி பார்த்துடலாம். இங்கே ஒரு கரெக்ஷன், சின்னதாக 2 கரெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல புல்லிஷ் மோடுக்கு திரும்பிடுச்சு. இப்போ இருக்கிற 2024 பாருங்கள், ஒரு கரெக்ஷன், திரும்ப ஒரு குட்டி 2 கரெக்ஷன் வந்துருச்சு. அகைன் இன்னும் ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்து கரெக்ஷன் கொடுத்து அகைன் மேலே போகணும். ஸோ இந்த பேட்டர்ன் ரிப்பீட்டாக ஆகுதுன்னா மார்க்கெட் மேலே பிரேக் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டட் அப்படின்னு மார்க்கெட்டில் திரும்பவும் நிறைய வர கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே தான் நமக்கு 2021 நடந்த மாதிரியே இப்போ 2024 ஒரு கரெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. அதே சைட்வேஸ் அதே சேம் டைம் பீரியடில் நடக்கிறதுனால மார்க்கெட் இந்த டைம் பீரியட் முடிஞ்ச உடனே எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 மாதம் இருக்குது. அதாவது இந்த 3 மந்த் கேண்டில் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 1.5 மாதம் இருக்குது. பிப்ரவரி முடிச்சுட்டு மார்ச், ஏப்ரலுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆகிற மாதிரி இந்த பேட்டர்ன் பிரகாரம் நடந்தால் ஏப்ரல்லேருந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் நடக்கணும். நடக்குதானே நம்ம பார்ப்போம். என்னோட பர்சனல் வியூ மார்க்கெட் வந்து இந்த டைம் ஃப்ரேம், அதாவது டைம் ஃப்ரேம்லாம் தாண்டிட்டு இந்த சைட்வேஸ் முடிச்சுட்டு மார்க்கெட் மேலே தான் பிரேக் ஆகும் அப்படிங்கிறது என்னோடய வியூ. இப்போ நம்ம இந்த வாரம் அனலைஸ்க்கு வந்துடலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் போன வாரம் பயங்கரமான ஒரு புல்லிஷ் கேண்டில், ஒரு பெரிய லாங் கேண்டில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கேண்டிலுக்குள்ளேயே இந்த வாரம் ஒரு சின்ன ரெட் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஃபைனலாக நம்மளோட வியூ 24,300 அண்ட் 26,300 இந்த ரெண்டுக்குள்ளேயே தான் 2000 புள்ளிகளுக்குள்ளேயே தான் மார்க்கெட் திரும்ப மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த 2000 புள்ளிகளை எந்த சைடு பிரேக் ஆகுதோ அந்த சைடு மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். நம்மளோட வியூ அப்பர் சைடு தான் பிரேக் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் ஒஸ்ட் சனாரியோ ஐடி செக்டார் ஃபால் ஆகிட்டுருக்கு, டவுன் சைடு பிரேக் ஆனிச்சுனாலும் அது ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி ஆகும் அப்படிங்கிறது என்னோடய வியூ. இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு கேப் ஃபில்லிங்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிப்ரவரி 3 அன்னைக்கு நம்ம ட்ரேட் டீல் முடிஞ்ச அன்னைக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல கேப் அப் நடந்துச்சு. அந்த கேப் அப்பை ஃபில் பண்ணோன்னா திரும்பவும் 25,300
25,100 அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்னா 25,100 அந்த இடத்துல, திரும்ப அகைன் நம்மளோட 24,300 தான் பாட்டம் சப்போர்ட். அகைன் அண்ட் அகைன் 24,300 டச் பண்ணிகிட்டே இருந்தால் பிரேக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் 24,300 பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஃபால் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா நான் பார்க்குறேன். பார்ப்போம் மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு. ஆனால் மார்க்கெட் தொடர்ந்து இந்த 2000 புள்ளிகளுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிற வரைக்கும் சைட்வேஸில் தான் இருக்கும். பெரிய கரெக்ஷன் எதுவும் வரத்துக்கோ அல்லது பெரிய மூவ் அப்சைடு வரத்துக்கும் வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அடுத்ததாக நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் வீக்லி கேண்டில் ஒரு ரெட் கேண்டில் பிரிண்ட் ஆயிருந்தாலும் 60,000ங்கிறது இதோட ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை. மல்டிபிள் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கேண்டில் அந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருக்கும். அதை பிரேக் பண்ணிட்டு ஒரு விக்கு திரும்ப இந்த வாரம் மேலே க்ளோஸ் வைக்க முடியாது, திரும்ப அதே இடத்துல வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 57,000லேருந்து 60,000 இந்த 3,000 புள்ளிகளுக்குள்ளேயே ட்ரேட் ஆகும். அதுக்குள்ளே வந்துச்சுன்னா அதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் திரும்பவும் புதுசாக ஒரு ரேலி வரதுக்கு தான் அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. பேங்க் நிஃப்டி இன்னும் சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. இந்த வாரம் புல்லிஸில் முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இண்டெக்ஸ் புது உச்சத்தில் திரும்பவும் கால் பதிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் 10,000 புள்ளியை தொடறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது பிஎஸ்சி இண்டெக்ஸில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரி, ஆட்டோ செக்டரும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு புது உச்சத்திற்கு பக்கத்தில், அதாவது போன வார கேண்டிலுக்கு மேலே ஒரு நல்ல புல்லிஸ் கேண்டில், இதுவுமே நல்ல புல்லிஸாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் போன வாரம் க்ளோசிங்க்கு மேலே வந்துருக்காங்க, பட் நல்ல புல்லிஸ்னு சொல்ல முடியாது. இதுவும் ஒரு சைட்வேஸில் தான் இருக்குன்னு சொல்லலாம். 23,900 கீழே 21,300. அடுத்ததாக மீடியா செக்டர் ஒரு புல்லிஸ் கேண்டிலோட போன வாரம் முடிஞ்சிருந்தாலும் இந்த செக்டர் வந்துட்டு ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால மோஸ்ட்லி இதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக ஐடி இண்டெக்ஸ் கடந்த 2 வாரமாக கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டு இருக்குது. இந்த 31,000ங்கிறது ஐடி இண்டெக்ஸோட ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இதுக்கு முன்னாடி 2024, 25 இப்படி ஒவ்வொரு வருஷமும் இந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. பட் அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் ஐடி இண்டெக்ஸுக்கு தற்காலிகமாக ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா திரும்ப 26,000 அடுத்த 5,000 புள்ளிகள் இறங்கிறதுக்கான ஹை பாசிபிலிட்டி இருக்குது. பட் அப்படி ஒரு இறக்கம் வந்துச்சுன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம் ஃபார் லாங் டைமுக்கு. ஆனால் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஐடியோட நிறைய பேட் நியூஸ் வந்திருக்கிறதுனால இந்த இடத்த பிரேக் பண்ணுமா அப்படிங்கிறது கொஸ்டின் தான். பட் பிரேக் பண்ணிச்சுன்னா அகைன் செல் ஆஃப் வரதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. செக் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள் 2024, 25 தென் 26 இப்பயுமே இந்த இடத்த சப்போர்ட் பண்ணியிருக்கு. பட் இந்த இடத்த திரும்பவும் பிரேக் பண்ணுதுன்னா கட்டாயமாக 25,000 வந்துடும். இல்லை அப்பர் சைடு பிரேக் ஆகுதுன்னா புல் ரன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் ஐடியுமே ஒரு சைட்வேஸ் ரேஞ்சுக்குள்ளேயே வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் எஃப்எம்சிஜியும் செல்லிங்கில் தான் முடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் 50,000ங்கிறது ஒரு ரவுண்ட் ஃபிகர் சப்போர்ட். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாலும் 2024 அண்ட் 2025 இப்போ 2026 ஐடி மாதிரியே இதுவும் இந்த 50,000ங்கிறத சப்போர்ட் எடுத்துருக்குது. பட் இதை பிரேக் பண்ணால் அகைன் இதுலேயும் ஒரு செல் ஆஃப் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்ப்போம் மார்க்கெட் என்ன செய்ய காத்திருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு தான் அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது மெட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஜினலாக ஒரு சின்ன செல்லிங் தான் வந்திருக்கு. பட் திரும்ப மெட்டல் 10,000 தொட்டாலும் அந்த இடத்த தொட்டுட்டு திரும்ப சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி அதிகம். மெட்டல் செக்டர் புல்லிஸில் தான் இருக்குது. பட் ஒரு கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். அந்த கரெக்ஷன் எவ்வளோ தூரம்னா 10,000 வரைக்கும் வரதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. ரியாலிட்டி செக்டர் லாஸ்ட் வீக் நல்ல புல்லிஸில் இருந்தது. இந்த வாரம் ஒரு சின்ன செல்லிங் கேண்டில் முடிச்சிருக்காங்க. பட் 765ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். இதுக்கு முன்னாடி 2025 சப்போர்ட்டு, 2024 அந்த இடத்த பிரேக் பண்ணி தான் ஒரு புல் ரன் வந்துச்சு. இப்போ 2026 திரும்ப அகைன் சப்போர்ட் எடுக்குது. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா ரியாலிட்டி செக்டர்லையும் ஒரு செல்லிங் வரும். பட் இது எல்லாமே மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் இருக்குது. சப்போர்ட்டை பிரேக் பண்ண போதா அல்லது இங்கேருந்து புல்லிஸ் போதா அப்படிங்கிறதா இங்கே $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. பட் ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சைட்வேஸ் ட்ரெண்ட், இந்த ட்ரெண்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இது சைட்வேஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். தென் எப்படி மூவ் ஆகலாம்னா இந்த சைட்வேஸுக்குள்ளேயே அப் அண்ட் டவுன் கூட போயிட்டு திரும்ப அகைன் இப்படி பிரேக் பண்ணலாம். ஸோ என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட வியூ. தென் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எனர்ஜி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அதனோட ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்குது. 34,000ங்கிறது எனர்ஜி இண்டெக்ஸோட ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்கோம். ஏற்கனவே பல வாரங்கள் இந்த பாக்ஸ்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பாக்ஸ் எதர் அப்பர் சைடு ஆர் டவுன் சைடு இதுவும் பிரேக் ஆகும்போது ஒரு நல்ல மூவ் கிடைக்கும். 34,000 பிரேக் பண்ண போதா அல்லது பாட்டமில் பிரேக் ஆகி 29,000 போதாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எல்லா செக்டரும் நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்று ரெசிஸ்டன்ஸில் இருக்குது, இல்லை சப்போர்ட்டில் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறது மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் போயிடுச்சு. ஆல் டைம் ஹை 61,000ங்கிறது அதனோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அங்கே தான் இருக்குது. அதை பிரேக் பண்ணால் இதுவும் புல் ரன் ஆரம்பிச்சிடும். பட் மார்க்கெட் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணுது. நம்ம அந்த பேட்டர்னில் பார்த்தோம் இல்லையா, இங்கே பாருங்கள் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் இது பார்த்தீங்கன்னா கீழே சப்போர்ட் ஜோன் பக்கத்தில் இருக்குது. 15,900ங்கிறது அதனோட சப்போர்ட் ஜோன். அதுக்கும் கீழே 14,600. ஸோ அதனோட சப்போர்ட் பக்கத்தில் இருக்குது ஸ்மால் கேப் இண்டெக்ஸ். ஒன்று மிட் கேப்லாம் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்குது, இல்லை ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் சப்போர்ட் பக்கத்தில் இருக்குது, ஐடி சப்போர்ட் பக்கத்தில் இருக்குது, எஃப்எம்சிஜி சப்போர்ட் பக்கத்தில் இருக்குது. இந்த மாதிரி நிஃப்டி ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது. ஸோ எந்த சைடு மார்க்கெட் மூவ் ஆகும்னா ஒன்று எல்லாமே சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே டவுன் போகணும், இல்லை ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு இதில் அந்த சப்போர்ட்டாக இருக்க செக்டாரில் சப்போர்ட் எடுத்துரும். இந்த மாதிரி எதனா ஒரு விஷயம் நடக்கும்போது நிஃப்டி மேல் நோக்கி தான் பிரேக் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும்
இந்த 24,300 அண்ட் 26,300 இதுக்குள்ளே தான் இருக்க போகுது. பட் எந்த சைடு உடைக்குதோ அந்த சைடு ஒரு சூப்பரான ரேலி இருக்குது. அந்த ரேலி எந்த பக்கங்கிறத மார்க்கெட் தான் முடிவு பண்ணணும், நம்ம கெஸ் பண்ண மட்டும் தான் முடியும். என்னோட வியூ மார்க்கெட் அப்பர் சைடு தான் பிரேக் அவுட் ஆக போகுதுங்கிறது என்னோட வியூ. நீங்கள் உங்களோட வியூ என்னென்னு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்த எல்லா விஷயமும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஐஆர்டிஓட சர்டிஃபைட் இன்சூரன்ஸ் அட்வைசர். நீங்கள் நம்ம மூலியமாகவும் ஃபினான்ஷியல் அட்வைஸ் எடுத்துக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். டேர்ம் அண்ட் லைஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றின எல்லா டீட்டெயிலும் ஃப்ரீ சர்வீஸாகவே வாங்கிக்க முடியும். லைஃப் டைம் கிளைம் ரிலேட்டட் எல்லா சப்போர்ட்டுமே நாங்கள் கொடுத்துருவோம். அதற்கு நீங்கள் டிஸ்பிளேல தெரிகிற மெயில் ஐடிக்கோ அல்லது வாட்ஸ்அப் நம்பருக்கோ தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள், நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். பங்குச்சந்தை தொடர்பான டெய்லி அப்டேட்டுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் கோவிந்த்.